இப்போதுனால ராஜமாலா ராஜமாலா காட்டுக்குள்ள அது மேலே ஓல்டு மூணார் வணக்கம் மக்களே. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாரோட ஹிடன் ரூட்டு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழக்கண்டம் தாங்க. மாம்பழக்கண்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனக்குளத்துலேருந்து மாங்குளம் போகிற வழி தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானைக்காடு தாங்க. ஆனக்குளம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த யானையை நைட்டு தண்ணி குடிக்கிறத பார்க்குறது அதுதான் போவாங்க. ஆனால் இந்த வழியில் யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் அலோடும் இல்லை லோக்கல் பீப்புள்ஸ்க்கு. அதே மாதிரி செக் போஸ்ட் இருக்குது. அப்படி போனாலும் திருப்பி தாட்டி விட்டுருவாங்க. ரூட்டு எதுக்கு முதல்ல இருக்குது அப்படின்னா ஆங்கிலேய காலத்தில் இந்த பொருட்கள் தேயிலை பொருட்கள் ஏற்றிட்டு போகிறதுக்காகவும் அப்புறம் சீக்கிரம் குறுக்கு வழியாகவும் இருக்கும். மூணார் போகிறதுக்கு குறுக்கு வழியாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த ரூட் போட்டதே. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரிட்ஜ் இருக்குதுங்க. வாட்டர் பிரிட்ஜு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டாக ஒரு ஓடையை ஒட்டியே போயிட்டே இருக்கும் இந்த வழி. பார்த்திங்கன்னா இந்த வழியும் ரொம்ப ஆஃப் ரோடு தாங்க. இந்த மாமல்லக்கண்டம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா 3 பழங்குடி கிராமம் இருக்குதுங்க. அதில் ஒரு கிராமம் மட்டும் உள்ளே டீப்பாக இருக்குதுங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் பேர் குரத்தைக்குடிங்க. குரத்தைக்குடின்னு சொல்லி ஒரு 10-15 வீடு தான் இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் அந்த விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக யானைக்காடுங்க. யானையெல்லாம் நைட்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு போவோம். அப்படியும் நாங்கள் 2-3 பேரை பார்த்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ஓடையில் போகிற மீன்களை பிடிச்சி சாப்பிட்றதும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பெருசாக வெளியே வர்றதெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் இந்த வழியில் யாரும் வர்றது இல்லாதனால, எங்கிட்ட போக்குவரத்து இல்லாதனால தான் இந்த யானை அதெல்லாம் அதிகமாக நைட்டு வெளியே வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அதே மாதிரி நாங்கள் எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு ஆனக்குளத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் ஜீப் சஃபாரி இருக்காருங்க. அவரோட ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா அந்த குரத்திக்குடிங்கிற ஏரியாவில் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் மூலமாக நாங்கள் பர்மிஷன் கேட்டு 2 செக் போஸ்ட்லேயே இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்களே போனோம். அதுவும் அவரோட ஜீப்பில் தாங்க போனோம். வேறு நம்ம வண்டியில் போக விட மாட்டாங்க. நாங்கள் போகிற டைமே பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு எல்லாம் சுற்றி வரதுக்கு பார்த்தா இருட்டு ஆயிடுச்சுங்க. இருட்டு ஆகிற இடத்துல அந்த குரத்திக்குடிங்கிற ஒரு கிராமத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா யானை அந்த மூங்கிலாம் உடச்சிட்டு இருக்க சவுண்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக கேட்டுச்சுங்க. அங்கே கூட இந்த பயப்படாமல் இந்த பழங்குடி மக்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கையில் அருவாளோட அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளெல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியே நாங்களும் அந்த இதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வரத்துலேயே ஒரு யானையை பார்த்தோங்க. அதுக்கு ரொம்ப உள்ளாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஜூம் போட்டு எடுத்து பார்த்தோம். அதை கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஆனக்குளம் போகிறவங்க யாராவது இந்த ரூட்டில் போகணும் அப்படின்னா அங்கே இருக்கவங்க யாராவது லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டு பாருங்கள். பர்மிஷன் தர்றது கஷ்டம்தான். முடிஞ்சாலும் அங்கே கேட்டு பாருங்கள். அப்படி கிடச்சா நீங்கள் இந்த ரூட்டில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரம் வழி வெட்டி மாட்டுறது. மரம் விழுந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றா படிக்கலாம். மரம் வேணாலும் எடுக்கலாம். started. follow condition.
அதான் யானை இறங்க வழி என்ன மருந்து? இது எந்த மருந்து புழு இல்லையா? ஆமாம், புழுவா? ஆமாம், புழுக்கு மருந்து. அட்டையா? அட்டை கடிக்காமல் இருக்கிறதா? ஆமாம். ஓ, எப்படி எதில் தயாரிக்குது? இந்த காயில் இந்த காலில் தேய்க்க வைக்கும். அட்டை கடிச்சா அந்த புகழ் இல்லையா? புகழா அந்த உப்பு நெச்சோலை அவ்வளோ எல்லாமே இருக்கு. அறுவாள் ஏன் கையில் வச்சுருக்கீங்க? இந்த கத்தி இருந்தால் காட்டுக்குள்ளே போகிறது. ஆமாம். சேல்ஸா? இல்லை இல்லை, அவங்க காட்டுக்கு காட்டுக்குள்ளே போகும்போது அந்த அட்டை அடிக்க இருக்குது. யானை நிறையா இருக்கு. ஆனை நிறைய இருக்கு. இப்போ காணாங்கிட்டம் எங்கே போகிறது? மாமலக்கண்டம் காணாங்கிட்டம் இப்போ காணாங்கிட்டம் என்ன யானை இப்போ காணாங்கிட்டம் யானை கிடையாது. இப்போ இல்லை ஆனால் பார்க்க முடியாது. நச்சு தான். ஆமாம். சைடு அப்படியே திரும்ப போயிட்டு அது மட்டும் ஒன்று கொஞ்சம் கையை இதுதான் யானை வந்து பார்த்தீங்கன்னா முதுகு சூரியன் இடம். அப்படியா? ஏன் முதுகு சொல்லிட்டு பத்து ஒரு கேப்சர் பார்த்து போகணும். வழி இல்லாமல் நடந்து வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வெயில் படம் போல இருக்கு. ஃபிஷிங்கா? என்ன மீன் பிடிக்கிறீங்க? பரவாயில்ல, அவர் பிடிச்சி வச்சிருக்காரு படுறா. இது என்ன மீனாட்டா? பரல பரலோ எடுத்து பார்க்கலாம்ல. நம்ம நெத்திலி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம நெத்திலி மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நெத்திலி மீன் மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் அது பேர் பரலோவாமா அவங்க இதில். பரலோ தோணை பிடிச்சா பரலோவாமா அவங்க இதில். நெத்திலி மீன் மாதிரி இருக்குண்ணா. இந்த ஆட்கள் தான் வந்து அவங்க ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வெளில வந்துட்டா இடம் நீங்கள் போயிடுவீங்களா? வீடு எங்கே இருக்கா? வீடு அங்கேயா? அங்கேருந்து நடந்தே வந்தீங்களா? உயிர் உண்டு. ஹை ரிஸ்க் எடுத்து வந்துட்டு அது அப்படியே உங்கள் வீடுங்க? அப்புறம் குடியா? குறத்தி குடியா? அங்கேருந்து இங்கே மீன் பிடிக்கிறீங்களா? யானையெல்லாம் இருக்குது நிறையா. இங்கே காட்டுங்க, மீன் காட்டுங்க. இது என்னது? பரலா? மீன் எப்படி எந்த தூண்டில் காட்டுங்க? சின்னது தாங்க. சின்ன தூண்டிலாம். நீங்கள் வந்து ஆதிவாசியா எல்லாருமே? முதுவன் சேர்த்தா வேற என்ன மீன் கிடைக்குங்களா? இங்கே கிடைக்காது. அவ்வளோதான். இது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு? இது தொழிலா இல்லை நீங்கள் சாப்பிட மட்டும்? இல்லை அப்படியே வீட்டுக்கு
வீட்டுக்கு நம்ம கடையில் மாதிரி வாங்கி விற்க மாட்டீங்களா? இல்லை, இங்க யாருங்க வந்து வாங்குவா? இவங்க இங்கிருந்து வெளியில போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விற்கல இல்லை. எவ்வளவு நேரம் பிடிச்சி விற்பாங்க அவங்களுக்காக? வீட்டுக்கு அளவா வீட்டில் பெரிய சைஸ்ல பிடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் பெருசெல்லாம் இருக்குது. வேற அரிச்செல்லாம் பிடிக்க முடியாது, தூண்டில் மட்டும்தான். ஓ, வெள்ளம் வந்தால் நிறைய தண்ணி நிறைய வருமோ? யானை வருதுங்க? எப்போ வந்துச்சு இங்கே கடைசியா? நீங்கள் எப்போ பார்த்தீங்க யானையா? இன்னைக்கா? நேத்தா? எந்த இடத்துல பார்த்தீங்க? அதான் நம்ம சாணம் பார்த்துட்டு அதெல்லாம். நீங்கள் அங்கிருந்து நடந்து வரீங்களா? ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா? மேலே இருக்கட்டா, 4-5 கிலோமீட்டர் இருக்குண்ணா. 5 கிலோமீட்டர் இருக்கும். யானை என்ன பண்ணுவீங்க? மரத்தில் ஏறிடுவீங்களா? இப்போ இந்த இடத்துல யானை வருது, என்ன இந்த மரத்தில் ஏறிடுவாங்கண்ணா. யானை வருது உங்களுக்கு எப்படி தெரியும்? சவுண்ட் கேட்கும். அந்த செடி மரத்தோட சவுண்டா இல்லை அது சத்தம் போடுமா? அது சத்தம் போடும். இல்லை அந்த பக்கமெல்லாம் போய் இப்போ ஓட முடியாது, ஆப்போசிட்டில் அந்த சைடு கரைக்கு. மரத்து மேலே ஏறதா ஒரே வழி இல்லைங்களா? ஓடிலாம் தப்பிக்க முடியாது. யானை துரத்தி ஓடி இருக்கீங்களா? புலி பார்த்துருக்கீங்களா? புலி எல்லாம் கண்டுருக்கீங்க. வர இடம் தான். சரி, புலி வந்தால் எப்படி தப்பிப்பீங்க? யாரும் சத்தம் போடுற மாதிரி இருக்குது, சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? வாவ். ஏடா இது ஃபால்ஸ் பேர் என்னட்டா? பேர் இல்லை. ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். கண்டிப்பாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படியே கீழே இறங்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ யானை இங்கே இருக்குங்க. சவுண்டு வேற கேட்டுச்சு. ஆமாம், அது எல்லாருமே இங்கே பாருங்க, எல்லாருமே அதுக்கு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஈட்டா உடைக்குது இல்லை. நீங்க இருக்கிற ஊர் பேர் என்ன? குரத்தை. ஓ, குரத்திக்குடி. அந்த குறவன் மலை, குரத்தி மலை நடுவில் இருக்க அந்த குரத்திக்குடிங்களா? நீங்க டவரசந்தே அப்புறம் அந்த வழி பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு அருவாள் எல்லாருமே வச்சிருக்கீங்க? அருவாள் எதுக்கு எல்லாருமே வச்சிருக்கீங்க? ஆமாம் இருக்கு. காட்டுக்கு போனால் அருவாள் வச்சுருக்கீங்க. காட்டு விவசாயம் பண்ணுறீங்களா? கிருஷி கொடி இருக்கு, ரப்பர் இருக்கு. அதுதான் எல்லாருமே கிருஷி தான். எல்லாம் கிருஷி. சத்தம் போடுது. குட்டி இருக்கு. കുട്ടി ഇருக்கு. ആന പ്രശ്നം ഉണ്ടാക്കുമോ? സമയമായി പോവ്. இல்ல சத்தம் கேட்டுச்சு. யானை குட்டி சத்தம் கேட்குது. இல்லை குட்டி இருக்கு. குட்டி இருக்கு. யானை இறங்கினா அங்கே தான் இறங்குமாம்மா. அவங்க இந்த சைடு வர சொல்லிடுங்க. இறங்கினா அதுதான் ஒவ்வொரு நேரம் ஓடி வந்துருவாங்கண்ணா. இல்லை, அது நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இப்போதைக்கு அது இறங்க உள்ள சாப்பிட்டு அது வந்து அங்கே ஒடிச்சு சாப்பிட்டு இருக்கு. இப்போதைக்கு அது சாப்பிட மூடு. அது எப்படி வர்றதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணுமா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா? കാണാൻ കിട്ടിയില്ലെങ്കിൽ അതും പോയില്ലേ? ആനക്കുളത്തിലെയാ? ആനക്കുളത്തിൽ ചെന്നാൽ കാണാം. അത് വണ്ടിയും കൂടെ അല്ലേ? അത് ബൊമ്മയാണ്. വേണോ யானை திருத்துப்புன்னு ஓடி வந்துருங்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஓடி அங்கே ஏதாவது இருந்துன்னா பார்த்து இதுக்கு மேலேங்க உள்ள இருக்கு. உங்கள் பேர் ஏட்டா? புரியல. உங்கள் பேர்? குட்டன். இந்த காட்டில் உள்ள இருக்கு. 8 மணிக்கு 8 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க. அங்கே 1/2 மணிக்கு 6 மணிக்கு மதி. ஏன்னா ஆனைக்காடுங்கிறனால சேஃப்டி இல்லை. இங்கே உடச்சு அங்கே போனேன். உடச்சு அங்கே போகிறான். இந்த உடைக்கிறான் பாருங்க. சவுண்டு பக்கத்துலேயே வந்துருச்சு. சவுண்ட் நல்லா கேட்குது பக்கத்தில். கடைசியாக எப்போ நீங்கள் பார்த்து இது பண்ணீங்க? காலையிலையும் கூட ஓடி காலையிலையோ? இன்னைக்கு காலையில? கடைசியாக எப்போ பார்த்து? கடைசியாக எப்போ பார்த்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓட்டம்.
தான் உள்ள போகலாம். போயிட்டு இருக்கிற வழியில தான் இந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காஃபி